திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கியவர்களில் 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 2 உடல்களை தேடும் பணி தற்போது தொடங்க உள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம். பிரபாகரன், தற்போது தேடுதல் பணி எந்த அளவில் விரைவாக துரிதப்படுத்த இருக்கிறது? அங்கு யார் யாரெல்லாம் களத்தில் இருக்கிறார்கள்? அதிகாரிகள் யார் யார் இருக்கிறார்கள்? தற்பொழுது அங்கு இருக்க களச்சூழல்களை விவரிங்க. திருவண்ணாமலை வஉசி நகரில் டிசம்பர் 1ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த மலை பகுதியிலிருந்து ஒரு ராட்சத பாறை சரிஞ்சு விழுந்தது மட்டும் இல்லாமல் மண் சரிவு ஏற்பட்டு ஒரு வீடுக்குள்ள முழுவதுமாக மண்ணானது சேர்ந்துச்சு. தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா, அந்த இடிபாடுகளில் சிக்கிய வீட்டிற்கு பின்புறத்தில் தான் நம்ம இருக்கோம். நம்ம ஒளிப்பதிவாளர் நதீம் காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இங்கே ஒரு இட்டாச்சி வாகனம் நிற்குது. அதாவது நேற்றைய தினம் அந்த 7 பேர் மீட்கக்கூடிய பணியில் நேற்று காலையிலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினர் மட்டும் இல்லாமல் தீயணைப்புத் துறையினர் மற்றும் தமிழக STF இவங்கெல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. இருந்தாலும் மாலை வரைக்குமே எந்த உடல்களையும் கண்டுபிடிக்க முடியாத சூழல்ல. ஏன்னா அந்த பகுதியில் பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சேறு அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால ஹியூமன் சோர்ஸ் அந்த மேன் பவரால் எடுக்க முடியல. மேலும் அந்த பாறைகளை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, குறிப்பாக சொல்லணும்னா, நேற்று காலையில் ஒரு 9 மணிலிருந்து ஒரு 12 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போராடி இந்த பகுதியில் இருந்த அந்த வீட்டுக்கு மேல் பகுதியில் இருந்த ஒரு பாறையை அகற்றினாங்க. தற்போது நம்மளால் நேரடியாக காட்சிகளை பார்க்க முடியுது. அதாவது 5 பேரோட உடல்களை இந்த பள்ளத்திலிருந்து தான் மீட்டிருந்தாங்க. எஞ்சிருக்கக்கூடிய 2 பேர் உடல், அதாவது இந்த மீட்கப்பட்டவங்களுடைய விவரம்னு பார்த்தோம்னா, ராஜ்குமாரோட பையன் கௌதம் வயசு 9, சரவணனோட பாப்பா ஒரு ரம்யா 12 வயசு, மஞ்சுநாதன் என்பவரோட மகள் வினோதினின்னு சொல்லி 14 வயசு, ராஜ்குமாரோட மனைவி மீனா அவங்களுக்கு 26 வயசு, சுரேஷோட மகள் அதாவது மகான்னு சொல்லி 12 வயசு, மொத்தம் 5 பேரை மீட்டிருக்காங்க. அதாவது தற்போது வரைக்கும் நேற்று இரவு இந்த NDRF குழுவோட துணை கமாண்டன்ட் ஸ்ரீதர் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. வருவாய்த்துறையினோட தகவல் அடிப்படையிலையும் மாவட்ட நிர்வாகத்துறையின் தகவல் அடிப்படையிலையும் 5 பேர் இது வரைக்கும் மீட்டிருக்கோம். எஞ்சிருக்கக்கூடியது, அதாவது ராஜ்குமாரோட உடலையும் ஒரு 6 வயது சிறுமியோட உடல் மட்டும் மீட்கப்படலன்னு மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருந்ததா NDRF துணை கமாண்டன்ட் நமக்கு தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது கிட்டத்தட்ட இப்போ 7:30 மணியை நெருங்கிட்டு இருக்கோம். அதாவது நேற்றைய தினமே பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த 5 பேரோட உடல்கள் மீட்கப்பட்டது. தற்போது இந்த பகுதிக்கு NDRF குழு மட்டும் இல்லாமல் தீயணைப்பு துறையினர் மற்றும் கமாண்டோஸ் தமிழ்நாடு STF இவங்கெல்லாம் இந்த பகுதிக்கு தற்போது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது, அதாவது இடிபாடுகளில் சிக்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள முழுவதுமா பாறை மற்றும் மண்ணால் நிரம்பி இருக்குது. அந்த மண்ணை எப்படி அப்புறப்படுத்தலாம் அப்படிங்கறது தற்போது NDRF குழு மற்ற குழு மீட்பு குழுக்களோட சேர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மண்ணை அப்புறப்படுத்துறதுக்கு உள்ள ஒரு பெரிய பாறை இருக்கிறதா தற்போது அவங்களோட ஆய்வுல தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த பணிக்காக மோப்பநாயம் கொண்டு வந்திருக்காங்க. தேவைப்படும் பட்சத்தில் அந்த ரூபி மற்றும் மிர்சி இந்த 2 மோப்பநாயை பயன்படுத்திருக்காங்க. இந்த பணியானது எவ்வளவு நேரம் நீடிக்கும்னு தெரியல. ஒருவேளை இப்ப நம்ம நிக்கக்கூடிய வீட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்ணை தான் இவங்க வெளியேற்ற போறாங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒருவேளை உடல்கள் கண்டுபிடிக்கப்படல அப்படின்னா, நேற்று இந்த இட்டாச்சி வாகனம் அந்த வழியில் இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையும் இட்டாச்சி வாகனம் மூலமா அப்புறப்படுத்த இருக்கிறதாகவும் NDRF குழு நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பணி எவ்வளவு நேரம் நீடிக்கும்னு தெரியல. இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் பல்வேறு பாறையும் மண்ணும் இருக்கிறத நம்மளால காட்சிகளில் பார்க்க முடியுது. பல தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.